கோரிக்கைகளை வெல்லுகின்ற வகையிலே தமிழ்நாடு அரசும் ஊரக வளர்ச்சித்துறையும் செயல்பட வேண்டும் என்ற அந்த ஆர்ப்பாட்டத்தை கேட்டுக்கொண்டு உங்களுடைய போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் என ஏஐடிசி மாவட்ட கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்முடைய சங்கத்தினுடைய மாநில நிர்வாக உறுப்பினரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளருமான அருமைத்தோழர் தங்கராஜ் அவர்கள் உரையாற்றுவார். நம்முடைய சார்பிலே நாடு தழுவிய அளவிலே மனு கொடுக்கும் போராட்டத்தின் ஒரு பகுதியாக நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டம் கோளூர் வட்டக்குழுவின் சார்பிலே நடைபெறுகின்ற இந்த மனு கொடுக்கும் போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய சங்கத்தினுடைய மாவட்ட துணை செயலாளர் தோழர் இரா மோகன் அவர்களே, இருக்கின்ற பார்வதி, தேவி, மலர்படி, சசிகலா, ராஜேஸ்வரி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வழங்கியிருக்கின்ற தோழர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, தோழர் பன்னீர்செல்வம் அவர்களே, தோழர் ஏஐடிசி மாவட்ட பொதுச் செயலாளர் தோழர் MS மாதேஸ்வரன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து தோழர்களே, தோழியர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மாவட்ட குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போராட்டம் யாருக்கான போராட்டம்? தயவுசெய்து பெண்கள் தயவுசெய்து பேசாதீங்க, உங்களுக்கான போராட்டம். இந்த போராட்டம் என்பது நம்முடைய விவசாய தொழிலாளர்கள் 100 நாள் வேலை திட்டத்திலே பணியாற்றுகின்ற விவசாய தொழிலாளர்கள் அவர்களுக்கான போராட்டம். குறிப்பாக இந்த 100 நாள் வேலை திட்டத்திலே பெண்கள் தான் 90% பேர் பெண்கள் தான் வேலை செய்கின்றோம், 10% தான் ஆண்கள். இந்த 100 நாள் வேலை திட்ட வேலை செய்கின்ற பெண்களுக்கு ஒரு நாள் வேலை செஞ்சா 319 ரூபாய் அரசுக்கு வழங்க வேண்டும் என்று சட்டப்படியான கூலி. இந்த சட்டப்படியான கூலியை இந்த நம்முடைய மாவட்டம் இல்ல, நாடு முழுவதிலும் சட்டப்பூர்வமான கூலி இதுவரை கொடுக்கப்படவில்லை. காரணம் கேட்டா என்ன சொல்றான், நீங்க அளவு எடுத்ததுல இவ்வளவு தூரம், இவ்வளவு அளவு, இவ்வளவு அகலம், ஆழம், இந்த படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேற்று நாராயண சொன்னாரு, எங்களுக்கு 40 ரூபாய் தான் வருது, மீறி கேட்டா உங்க அட்டை கேன்சல் பண்ணிடுவேன், இல்லைன்னா 4 ரூபாய் தான் கூலி உங்களுக்கு வருது, நாங்களே 40 ரூபாய் மிச்சமா கொடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம கோளூர் வட்டத்தில் நாராயணமங்கலத்தில் சொன்னாங்க. இதுதான் எல்லா கிராமங்களும் உள்ள நிலைமை. எந்த ஊர்லயுமே 319 ரூபாய் கொடுக்கப்படுவதில்லை. அதனால தான் நம்முடைய சங்கம், நம்முடைய விவசாய தொழிலாளர்கள், குறிப்பாக பெண்களுடைய நலன் கருதி நீங்க பாத்தீங்கன்னா சாராய கடை விட்டான், அவங்கள பூரா சாராயம் குடிச்சிடுறான். இந்த பொம்பளைங்க சம்பாதிச்சு ஏதோ கொஞ்சம் 100 நாள் வேலை கிடைக்கிற காசு குடும்பம் பிள்ளைகளுக்கு செலவு செய்யறாங்க. அதையும் கெடுக்கின்ற வகையிலே இன்றைக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஆண்டுக்கு 100 நாள் கொடுக்கணும். ஒரு வீட்டுல 2 பேர் இருந்தா 2 பேருக்கு 50 நாள் தான் கொடுப்பான், 100 நாள் கிடையாது. நாம என்ன சொல்றோம்னா ஒரு நபருக்கு 100 நாள் என்பதை 200 நாளாக வைத்துக் கொடு. தினக்கூலி ரூபாய் 319 என்பதை 600ஆக வைத்துக் கொடு. அப்பதான் இந்த குடிகார ஜனங்க இருக்கிற மத்தியில இந்த பெண்கள் சம்பாதிச்சு இந்த குழந்தை குட்டியை காப்பாற்ற முடியும், படிப்புக்கான செலவு பண்ண முடியும், மருத்துவத்துக்கான பண்ண முடியும். ஆகவே இப்படிப்பட்ட குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த திட்டத்தில் முறையான கூலி வழங்க வேண்டும், தினசரி வேலை கொடுக்க வேண்டும், முறையாக எல்லாருக்கும் ஜாப் கார்டு கொடுக்கணும். ஜாப் கார்டு மட்டும் குடிச்சா போதாது, எல்லாரும் அடையாள அட்டை வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு யாருக்கும் முறையான வேலை கொடுக்கறது இல்லை. ஆக இந்த முறைகேடுகளை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் குறிப்பாக 100 நாள் வேலை திட்டத்தில் பணிகின்ற இந்த மகளிருக்கான திட்டம் இந்த குறைபாடு நிறைவு செய்ய வேண்டும் என்று நாம் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு எல்லாருக்கும் மனு பிரிண்ட் பண்ணி மனு கொண்டு போய் வீடியோ விட்டு கொடுத்து எங்களுடைய குறைகளை தீர்க்கணும் அப்படின்னு சொல்றோம். இல்லை பல பேர் அவங்க ஏதோ அரசியல் பண்றாங்க, கட்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லி வர்றவங்களையும் தடுத்து இருக்கிறாங்க. அது எல்லா ஊர்லயும் நடக்கும். ஏன்னா நீங்க எல்லாம் வீடியோ விட்டு போய் ஒரு பஞ்சாயத்து தலைவர், ஒரு ஒன்றிய கவுன்சிலரு, ஒரு மாவட்ட கவுன்சிலரு, மாவட்ட சேர்மன், இவங்கெல்லாம் ஒன்றிய சேர்மன் எவ்வளவு கொள்ளடிக்கிறான் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சு நீங்கெல்லாம் வந்தா இதை தெரிஞ்சுக்கினாக்கா நீங்க பணம் கொள்ளடிக்கிறீங்களே எங்களுக்கே கொடுக்கக்கூடாது அப்படிங்க. இப்போ பல பேர் பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்யறவங்க எல்லாம் தண்டத்துக்கு போய் வந்துட்டு வராங்க அப்படின்னு ஒரு குறைபாடு இருக்குது. அது கிடையாது. அவங்களுக்கான வேலை இந்த அரசாங்கம் முறையா கொடுக்கணும், முறையா வேலை வாங்கணும். நாங்க அது எங்க பகுதியில் இருக்கிற சங்கங்கள் இருக்கிற இடத்துல நடக்குது, பல இடங்கள்ல அது நடக்கலன்னு குறைபாடு இருக்குது. அதுக்கு யார் காரணம்? வேலை வாங்க வேண்டிய அந்த
பிடிசி தலைவர் அந்த ஓவர் திரு இவங்கெல்லாம் வந்து முறையாக நின்று பார்க்கணும். அது அவங்க பார்க்கறதே கிடையாது. பார்க்காத இவங்க மேலே பறி சொல்லிட்டு போடுறது. ஆனால் அவங்க வந்து இந்த என்ஆர்டிஏவில் பல கோடி ரூபாய் ஊழல் பண்ணுறான். பல தலைவர்கள் சஸ்பெண்ட் ஆகிறான், பல சேர்மன் சஸ்பெண்ட் ஆகிறான். இந்த பணத்தில் கொள்ளையடிச்சாங்க. அதையெல்லாம் நம்ம கருத்தில் கொள்வதே இல்லை. ஏதோ இவங்களுக்கு 40 ரூபா, 50 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா கூலியை இந்த கூலியை கொடுத்துட்டு பெருசாக பேசுகிறான். ஆகவே இந்த குறைபாடு இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய சங்கத்தின் நோக்கம். ஆகவே தயவுசெய்து தோழர்களே, தோழியர்களே, இது நமக்கான போராட்டம், நம்முடைய வாழ்வாதாரத்துக்கான போராட்டம். நாம் எல்லாம் சிறப்பாக இந்த சமுதாயத்தில் நாமளும் ஒரு மக்களாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த போராட்டம். ஆகவே இது மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ணுறோம், விவசாய தொழிலாளிக்கு 60 வயசு கடந்த அனைவருக்கும் முதிய பென்ஷன் கொடு. முதிய பென்ஷன் போய் கேட்டாக்கா, உனக்கு வீடுக்குதா, புல்லக்குதா, காங்கிரீட் வீடா, மெத்த வீடா, நிலங்குதா, இப்படி மாதிரி எல்லா சமாச்சாரத்தையும் கேட்டு அது கொடுக்குறதா பண்ணாவான்னு சொல்லி அதுக்கப்புறம் கொடுப்பான். நாம் என்ன சொல்கிறோம், 100 நாள் வேலை செய்கின்ற விவசாய தொழிலாளிக்கு எந்தவித நிபந்தனை இன்றி, ஆண் பெண் எந்தவித நிபந்தனை இன்றி அவங்களுக்கு 60 வயசு கடந்த பிறகு பென்ஷன் கொடுக்குது. அந்த பென்ஷன் கூட மாதம் 3000 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபாய் கொடுக்குற அதெல்லாம் பத்தாது. பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் வேலை செய்கின்ற அரசாங்க ஊழியர்களுக்கே இன்னைக்கு பென்ஷன் இல்லைன்ற நிலைமை இந்த அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம், மாநில மத்திய அரசாங்கங்கள் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மாதிரியான தொழிலாளர்கள் கொள்கைகளை நடைமுறைப்படுத்தக் கூடாது என்பதுதான் நம்முடைய சங்கத்தின் நோக்கம். அதோடு மட்டுமல்லாமல் வீடு மனை இல்லாதவர்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்கணும். இலவச வீட்டு மனை பட்டா கொடுத்தாதான் அவங்க ஒரு இடத்துல நிரந்தரமாக வசிக்க முடியும். அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு இந்த நாட்டில் இருக்க எல்லா உரிமையிலும் பெற முடியும். அப்படி வீட்டு மனை இருந்தால் அடுத்தது அவங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கின்ற காங்கிரீட் வீடு, அப்புறம் பார்த்தா பசுமை வீடு. இன்றைக்கு முதல்ல கலைஞரின் கனவு திட்ட வீடு. இந்த கலைஞர் கனவு திட்ட வீடு என்பது என்ன, ஒரு கனவு திட்டம்னா நம்முடைய பாரதியார் பண்ணார், காணி நிலம் வேணும்னு. அந்த காலத்துல ஒரு ஆளுக்கு காணி நிலம்னா 1.25 ஏக்கர், 1.25 ஏக்கர் வேணும்னு பாரதியார் பாடி இருக்கிறார். அப்ப இந்த கனவு இல்லைன்றது ஒரு குடும்பம் வாழணும்னா ஒரு ஆள் இருக்கணும், ஒரு பெட்ரூம் இருக்கணும், ஒரு கிச்சன் இருக்கணும், ஒரு டாய்லெட் இருக்கணும், டாய்லெட் இருக்கணும். உறவு முறை வந்தாக்கா அவங்க தங்கத்துக்கு ஒரு தங்குறதுக்கான ஒரு ரூம் இருக்கணும். இவ்வளோத்தையும் பண்ணாதான் அதான் ஒரு நல்ல கனவு வீடு. அந்த கனவு வீடு கலைஞர் பேரில் வைக்கிறீங்க, வரவேற்கிறோம். தமிழக அரசாங்கமே இந்த கனவு இல்லத்தை நீங்கள் முறைகேடு இல்லாமல் கொடுங்க, ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்க, விவசாய தொழிலாளி கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. அது உண்மை இஷ்டம், யார் கூடாலும் கொடுங்க. ஆனால் குறிப்பாக வறுமை கோட்டு கேட்கிற எல்லா விவசாயிகளுக்கும், எல்லா விவசாய தொழிலாளிக்கும், நலமற்றவர்களுக்கும் அடையாளம் கண்டு முறைகேடு இல்லாமல் பணம் வாங்குறான். ஒவ்வொரு வீட்டுக்கு 50,000, 30,000, 40,000 வாங்குறான். இது மாதிரி வாங்காத நேர்மையான முறையில் இந்த வீடுகளை ஒதுக்க வேண்டும் என்றால் நம்முடைய சங்கத்தின் நோக்கம். ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த கனவு இல்லத்தை மக்களுக்கு பயனாளிகளை தேர்வு செய்ய முறையாக செஞ்சு வழங்க வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த வேலை திட்டத்தை நிதியை குறைக்கிறான். 2,50,000 கோடி நிதி, 250 லட்சம் கோடி நிதியை காங்கிரஸ் ஆட்சி ஒதுக்கிய காலத்திலிருந்து இன்றைக்கு 75 லட்சமா சுருக்கிட்டான். 3 மடங்கு குறைச்சிட்டான். அப்போ 3 மடங்கு குறைச்சிட்டா எவ்வளோ 100 நாள் வேலை கொடுக்க முடியாது. அப்படியே அந்த வேலை கொடுத்தாலும் அவன் சொல்ற மாதிரி 230 ரூபா கொடுக்க முடியாது. ஆகவே அதனால தான் இந்த நிதியை குறைச்சிட்டு வேலையும் வச்சுட்டு நம்ம ஜனங்களுக்கு கூலியை குறைக்கிறான். யாருக்கு தெரியுது? ஒன்றிய மோடி அரசாங்கம். ஆகவே இந்த மோடி அரசாங்கம் செய்கின்ற இந்த 100 நாள் திட்டங்களுடைய முறைகேடுகளை ஒதுக்கின்ற நிதி குறைபாடுகளை ஒழிக்கப்பட வேண்டும். 200 நாள் வேலை வழங்க வேண்டும். 200 நாளைக்கு நாள் ஒன்றுக்கு 600 ரூபாய் கூலி வாங்கணும். 600 ரூபாய் கூலி இல்லாத இப்போ சித்தால் போனால் கூட 300 ரூபாய், 400 ரூபாய் கூலி வாங்குறாங்க, 500 ரூபாய் கூலி வாங்குறாங்க. ஆனால் 100 நாள் வேலையில் மண்ணு வெட்டி வாய் போடுற அவங்களுக்கு வெறும் 30 ரூபா, 40 ரூபா, 100 ரூபாய், 200 ரூபாய், 200 ரூபாய் பெருமாள் எங்க கொடுக்கறதுன்னு சொல்றாங்க. ஆகவே இப்படிப்பட்ட ஊழல்கள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த தொழிலாளர்கள் பயன்பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் இந்த போராட்டத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறது. இது அரசியல் பண்ணுவதற்காக அல்ல. இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பயன்பெறுகின்ற தொழிலாளர்கள் பயன்பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய சங்கத்தின் நோக்கம். அப்படிப்பட்ட இந்த நோக்கம் வெற்றியடைய நீங்கள் எல்லாம் உறுதியாக இருந்து இந்த சங்கத்தை கட்டி காத்து, உங்களுக்கான சங்கம் இது. எந்த அரசியல் கட்சியும் அதை பற்றி கவலை இல்லை. நீங்க இந்த சங்கத்தை பயன்படுத்தினா நீங்கள் பயன்பெறுவீர்கள், நீங்கள் பயன்பெற்றால் இந்த சங்கமும் பயன்பெறும். அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லாம் இந்த சங்கத்துக்கு உறுதியாக இருந்து இந்த போராட்டம் வெல்வதற்கு உறுதியாக இருந்த அத்தனை தோழர்களுக்கும் மாவட்ட குழு சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மகன்